கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதை நினைத்து தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இப்போ இருக்கிற இருதயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து வரப்போ ஞானஸ்தானம் கொடுக்குறப்போ எப்படி இருக்குமோ, மேவி போசேத் தாவீது பந்தி அவரோடு சேர்ந்து பந்தி இருக்க கூப்பிடும்போது எப்படி இருக்குமோ, பந்தி இருக்கிற ஒரு ஆளுக்குள்ள லாசரு எப்படி இருந்திருப்பாரோ அது மாதிரி இருக்குது. என்னை விட வாழ்க்கையின் அனுபவத்திலும் வேத ஞானத்திலும் சபையினுடைய தலைமை பொறுப்பிலும் இருக்கிற அநேகர் இங்கே இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு தேவன் தந்திருக்கிறதை நினைத்து தேவனுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவர் பலப்படுத்தட்டும். பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நோக்கம் இல்லை குறிக்கோள் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்னென்ன பதில்களை நம்ம சொல்லுவோம்? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நோக்கம் இல்லாட்டி குறிக்கோள் அப்படின்னு சொன்னா, சாட்சியா வாழணும், நித்திய ஜீவனை பெறணும், உண்மையா இருக்கணும், இப்படி பல விஷயங்களை நம்மளால சொல்ல முடியும். ஆனால் இது எல்லாம் ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல போய் நிற்கிறத நம்மளால வேத எழுத்துக்களில் வாசிக்க முடியும். அது என்ன அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இவைகளில் அண்டர்லைன் பண்ணி இல்லாட்டி ஹைலைட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்போது நம்ம என்ன பரிசுத்தமாக இருக்கணும், நீதிமானாக இருக்கணும், நித்திய ஜீவனை பெறணும், இப்படி பல காரியங்களை சொன்னாலும் அந்த காரியங்கள் எல்லாம் எங்கே போய் முடியுது அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாம் குமாரனை போல மறுரூபமாக்கப்பட வேண்டும் அப்படின்றதுல தான் முடிகிறத பார்க்க முடியும். ஏன் பரிசுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னா, குமாரன் பரிசுத்தராக இருக்கிறாரு, நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம், அவரை போல இருக்கணும் அப்படின்றதுக்காக. நித்திய ஜீவனினுடைய முடிவு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் நம்மையும் அவரை போலவே மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இது ரோமர் 8 மட்டும் இல்லை, 2 கொரிந்தியர் 3:18 இதே காரியத்தை தான் நாம் வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இங்கே மறுரூபப்படுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்குறோம். யாரை போல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த சாயலுக்கு, கர்த்தரால் அந்த சாயலுக்கு மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிலிப்பியர்லையும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு எப்படியா இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது, தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு நம்முடைய, அதாவது பிலிப்பியர் 3வது அதிகாரம் அற்பமான அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 3:20-21 ஆகிய வசனங்களை. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். பார்க்கிறோம், அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம் இல்லாட்டி அதனுடைய முடிவு எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நாம் குமாரனை போல மறுரூபமாக்கப்படுவதில் இருக்குது. அப்படி குமாரனை போல மறுரூபமாக்கப்படுவது அது அந்த மகிமையில் மட்டும் முடிகிற ஒரு காரியம் அல்ல, அது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலையும் தொடருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் அவரை போலவே மாறி மாறி முடிவில் அவருக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்படுகிறோம். நம்ம ஒரு கடந்த மாதத்தினுடைய ஃபுல் டேல கூட ஒரு செய்தி இப்படியாக கேட்டோம், கண்ணாடியிலே பார்க்கிறோம் என்று சொல்லி நம்ம கேட்டோம். கண்ணாடியிலே பார்க்கிறது எதற்காகனா, நம்மளை சரி செய்து கொள்வதற்காக. அதை யாரை வச்சு நம்மளை சரி செய்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை வைத்து நம்மளை சரி செய்து கொள்கிறோம். அவரை ஒரு மாதிரியாக வைத்து அவரை போல மாறுவதற்காக நம்மை நாமே சரி செய்து கொள்கிறோம் அப்படின்றது தான் நம்ம வேதத்தின் ஊடாய் பார்க்கிற உண்மை. மாத்திரமல்ல, இந்த மறுரூபமாக்கப்படுது இல்லாட்டி அவருக்கு ஒப்பா மாறுறது அப்படின்றது ஒரு ப்ராக்ரெசிவான விஷயம். ஒரு நாளிலே முடிகிற இல்லாட்டி ஒரு நாளில் முடிந்து போகிற ஒரு விஷயம்ல நாம் உயிரோடு இருக்கும் அளவும் இரட்சிப்பிற்கு பின்பதாக அது தினம்தோறும் நாம் வாழ்க்கையிலே
கடைபிடிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இது எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாம் எந்த அளவுக்கு அவரை அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அவரை போல நம்மளால் ஆக முடியும். பொதுவாக எந்த ஒரு உறவுல, இன்னைக்கு உறவை பற்றி நிறைய ஆராதனை தியானங்கள்ல நம்ம கேட்டோம். எந்த ஒரு உறவுலையுமே அந்த உறவினுடைய இணக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, மற்ற நபரை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், இல்லாட்டி எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படின்றதான் வேதமும் கூட அதை நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. கொலோசியர் 1வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். தேவனுடைய அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதம் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 2 பேதுருலையும் பேதுரு அந்த நிருபத்தில் சொல்லும்போது அவரை அறிகிற அறிவினுடைய ஞானத்திலே வளருங்கள் என்று சொல்லுகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்மளுடைய நோக்கம் தேவனை போல மறுரூபமாவது அப்படின்னு இருக்கும்போது, அது ஒரு ப்ராக்ரெசிவான விஷயமா இருக்கும்போது, நாம் அவரை பற்றி அறிகிற அறிவுல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்படி அவரை போல நம்மளால மறுரூபமாக்கப்பட வேண்டும். அதற்கு ஏதுவாய் என்னுடைய தனி தியானத்தில் இருந்த ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் யூத் மீட்டிங்கில் கூட சொன்ன மாதிரி என்னுடைய தனி தியானத்தில் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை ரிவர்ஸ் ஆர்டரில் படிச்சுட்டு வரேன். அதாவது எப்படின்னா, மல்கியாவிலிருந்து இந்த பக்கம் ஏசாயா வரைக்கும் இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் படிச்சுட்டு வரேன். ஃபார்வேர்டில் போகாமல் பேக்வேர்டில் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி நான் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை படிக்கும்போது எனக்கு என்னோட ஆண்டவர் இடைப்பட்டு அதிக நேரம் என்னுடைய தியானத்தினுடைய நேரத்தை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருந்த சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக இந்த கேரக்டர் இல்லாட்டி ஒரு நபரை பற்றி புரியணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த நபரினுடைய பண்புகள், அவருடைய கேரக்டர், அதுக்கப்புறம் அவருடைய செயல்கள், இந்த 3ஐயுமே நம்மளால் படிக்க தான் அந்த நபரை பற்றி நம்மளால் முழுசாக புரிஞ்சுக்க முடியும். இந்த 3க்குமே வித்தியாசம் இருக்குது. தேவனுடைய பண்புக்கும் அவருடைய குணத்திற்கும் அவருடைய செயலுக்கும் 3க்குமே வித்தியாசம் இருக்கிறத நம்ம வேத எழுத்துக்களில் பார்க்க முடியும். நம்ம செயலை மட்டும் வச்சு ஆண்டவரை பார்க்க முடியாது, அவருடைய குணத்தை மட்டும் வச்சு ஆண்டவரை மதிப்பிட முடியாது, அவருடைய பண்புகளை மட்டும் வைத்து ஆண்டவரை இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் நிர்ணயித்து விட முடியாது. இது 3க்குமே சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்படி தேவனுடைய அந்த கேரக்டரையும் அவருடைய அந்த ஆட்ரிபியூட்ஸையும் அவருடைய அந்த ஆக்ஷனையும் காட்டுற மாதிரியான ஒரு வேத பகுதியாக எனக்கு இருந்தது என்ன அப்படின்னா, சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரம். அந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசிக்கலாம். சகரியா 3. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, சேனையின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வாசித்த இந்த வேத பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம வாசித்த இந்த ஒரு சம்பவம் ஒரு தரிசனம், அதாவது சகரியா தீர்க்கதரிசியினாலே
பார்க்கப்பட்ட ஒரு தரிசனமா இருக்கிறது. இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அநேக தரிசனங்களை அவர் பார்க்கிறத நம்மளால வாசிக்க முடியும். ஒரு அளவு நூல் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனை அவர் பார்ப்பார். அதுக்கப்புறம் பல தரிசனங்கள் அவர் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல எழுதி வைத்திருக்கிறதை நம்மளால பார்க்க முடியும். அதுல ஒரு முக்கியமான தரிசனம் பிரதான ஆசாரியனுடைய யோசுவாவினுடைய சுத்திகரிப்பு. இன்னைக்கு ஆராதனை தியானத்தில் அதிகமாக நம்ம திரும்ப 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 பார்த்த ஒரு காரியம், இதை சார்ந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம். யார் இந்த பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த தீர்க்கதரிசி எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்றத பார்க்கும்போது இந்த ஆசாரியன் யார் என்பது நமக்கு தெரியும். யார் இந்த சகரியா தீர்க்கதரிசின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் எஸ்ராவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-2 இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா எனும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், எஸ்ராவினுடைய காலகட்டத்திலே வாழ்ந்தவர் தான் இந்த சகரியா தீர்க்கதரிசி. எஸ்ரா எந்த காலத்தை இந்த சம்பவங்கள் எங்க எப்போ நடக்குதுன்னு வரலாற்று அடிப்படையில் பார்க்கும்போது, இஸ்ரவேல் மக்கள் கோரேசு மன்னனால திரும்ப இஸ்ரவேலுக்கு வராங்க. அதுல செருபாபேல் தலைமையில ஒரு பகுதியான மக்கள் வரும்போது அவர்களோடு கூட சேர்ந்து வருகிற ஒரு முக்கியமான தலைவர் தான் இந்த யோசுவா. இந்த யோசுவா யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆகாய் 1:1 இப்படியா நம்ம வாசிக்கிறோம், அவர் பிரதான ஆசாரியனா இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த திரும்பி வந்த காலகட்டத்தில் அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலிகளை ஏறெடுப்பாங்க. அப்போ இஸ்ரவேலினுடைய மூப்பர்கள் கதறி அழுகிற ஒரு காட்சியை நம்ம இந்த எஸ்ராவினுடைய புஸ்தகத்துல நம்ம பார்க்க முடியும். இப்படி திருப்பி வந்த யூதர்களினுடைய மிக முக்கியமான பொறுப்புல இருந்த ஒரு நபர் தான் இந்த யோசுவா. அதுல எஸ்ரால நம்ம யெஷுவா அப்படின்னு சொல்லி வாசிப்போம். இப்படிப்பட்ட யோசுவா பிரதான ஆசாரியனா இருக்கிறான் என்று சொல்லி நம்ம ஆகாயினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்படி ஒரு தலைமை பொறுப்புல தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியனா யோசுவா இருக்கிறதையும் அவரினுடைய நிலை எப்படி இருக்குன்றத இங்க பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பரிதாபமான நிலையா தான் இருக்குது. இங்கே 3வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே இந்த தரிசனம் எந்த சூழ்நிலையில சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் ஆலயத்தை கட்ட முயற்சி பண்ணுவாங்க. திரும்பி வந்த மக்கள் ஆலயத்தை கட்ட முயற்சி பண்ணுவாங்க. அவர்களுடைய சத்துருக்களினாலே தடை அவங்களுக்கு வரும். அந்த தடை வரும்போது மறுபடியுமாய் அவர்கள் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு 16 வருட தடை நினைக்கிறேன். அந்த தடை முடிந்து மறுபடியும் அவங்க கட்டி எழுப்புகிற ஒரு காரியம்தான் இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம். அப்படி அவங்க கட்டுறதுக்காக திரும்பும் போது அவங்களை உற்சாகப்படுத்துறதற்காக ஆண்டவர் இந்த சகரியாவையும் ஆகாய் தீர்க்க தரிசியும் எழுப்புவாரு. அப்படி கட்டப்படும் போது நடக்கக்கூடிய ஒரு தரிசனத்தினுடைய காரியத்தை தான் நம்ம இந்த சகரியாவினுடைய 3வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒர்க்கு ஸ்டாப் ஆகி நின்றுச்சு, திருப்பி அதை துவக்குகிற அந்த ஒரு காலகட்டத்தில் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாய் இங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். இங்கே 3 முக்கிய நபர்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். முதல்ல கர்த்தர், அடுத்து யோசுவா, அடுத்து சாத்தான். இங்கே 2 இடங்கள்ல கர்த்தர் கர்த்தர் அப்படின்னு வரதை நம்ம 2வது வசனத்துல வாசிக்க முடியும். கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு நீங்க சொல்றத பார்க்கணும். அப்போ முதல்ல சொல்லப்பட்ட கர்த்தர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவர் கர்த்தருடைய தூதன் அப்படின்னு சொல்லி முந்தின அதிகாரத்துல சொல்லப்படுறதுனால அவரை இயேசு கிறிஸ்து அப்படின்றத நம்மளால அடையாளப்படுத்த முடியுது, அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இயேசு கிறிஸ்து சாத்தானை கண்டிக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். இங்கே 3 நபர்கள், முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க, கர்த்தர், சாத்தான், யோசுவா. யோசுவா ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியனா இருக்கிறான். ஒரு நாட்டினுடைய தலைமை பொறுப்பிலே இருக்கிறான். அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறான். அவனை குற்றப்படுத்தும்படியாய் அவனுடைய வலது பக்கத்திலே சாத்தான் இருக்கிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 2வது அதிகாரத்திலே நம்ம அதை வாசிக்கிறோம். சாத்தான் அவனை குற்றப்படுத்தும்படியாய் அவனுடைய வலது பக்கத்திலே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். சாத்தானினுடைய இந்த குணாதிசயம் வேத புஸ்தகம் ஃபுல்லா தொடர்றத நம்ம வாசிக்கிறோம். உதாரணத்துக்கு
யோபுவனுடைய காரியத்துல பார்க்கும்போது கூட சாத்தான் யோபுவை குற்றம் பிடிப்பதற்காக அங்கே தேவ சமூகத்திலே நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தினனுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இங்கே சாத்தானை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறத பார்க்கிறோம். இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன். அவனுடைய மெயின் வேலை, அவனுடைய ரோலை என்னவா இருக்குது அப்படின்னா, இரவும் பகலும் தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சாட்டுகிறவனா இருக்கிறான். அப்போ அவன் நீதியின் மேல என்ன சொல்றது, கரிசனையோடு இதை செய்யறானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவனுடைய நோக்கம் அது அல்ல. நீதியை நிலைநாட்டுவதற்காக சாத்தான் இங்க மக்களை குற்றம் சுமத்தல. இங்க ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்குது. இதனுடைய விஷயங்களை வாசிக்கும் போது அது நமக்கு புரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த யோசுவாவை பிரதிநிதியாய் நிறுத்தி அவன் மொத்த எருசலேமையும் குற்றப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை யோசுவாவை இங்கே கர்த்தர் அவனை தண்டித்திருப்பாரே ஆனால், ஒருவேளை அவனை அப்படியே அதமாக்கி இருப்பாரே ஆனால் மொத்த இஸ்ரவேலையும் அவர் அதமாக்கி இருக்க வேண்டும். இதுல ஒரு வாக்கு தத்தமும் கொடுக்கப்படுறத பார்க்கிறோம். கிளை எனப்படுபவர் வருவார் என்கின்றதான வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறது. அப்ப சாத்தானனுடைய மிக முக்கிய நோக்கம் நீதியை நிலைநாட்டுவதற்காக அவன் குற்றப்படுத்தலை, மாறா தேவனுடைய சித்தத்தை தடுத்து நிறுத்துவதற்காகவே அவன் குற்றம் பிடிக்கிறவனா இருக்கிறான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அவனுடைய நோக்கம் நீதியை நிலைநாட்டுவதல்ல, மாறாய் தேவனுடைய சித்தத்தை தடுத்து நிறுத்துவதற்காகவே அவன் குற்றம் பிடிக்கிறவனா இருக்கிறான். இங்கே இப்படிப்பட்ட சாத்தான் அவனை குற்றப்படுத்துகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே நான் பார்த்த ஒரு மிக முக்கிய ஆச்சரியமான தேவனுடைய செயல் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, தேவன் வழக்காடுகிறவராய் இருக்கிறார். வேத புஸ்தகம் ஃபுல்லா இதை நம்மளால பார்க்க முடியும். அவர் அட்வொகேட்டா இருக்கிறார், வழக்காடுகிறவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் இதை பத்தி சொல்லும்போது 35வது சங்கீதம் 3வது வசனத்திலையும் இப்படி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். அந்த சங்கீதக்காரன் பல வசனங்கள்ல தேவனை வழக்காட தேவனை அழைக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சத்துருக்களோட நீர் வழக்காடும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றத நம்ம வாசிக்க முடியும். சங்கீதம் 119 154 இப்படியாய் நம்ம வாசிக்கிறோம். மீட்டு கொள்ளும்படியாய் வழக்காடும் என்று சொல்லி அவன் சொல்கிறத பார்க்கிறோம். எழுதின சங்கீதத்தினுடைய 22வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது தேவன் அவருக்காகவே வழக்காட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத நம்ம வாசிக்க முடியும். பல இடங்கள்ல தேவன் வழக்காடுகிறவராய் நாம் வேதத்திலே பார்க்க முடியும். மீகா கூட அவருடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இப்படியாய் சொல்லுவார், ஆண்டவரே நீர் எனக்காக வழக்காடும் என்று சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் வழக்காடுகிற ஒரு நபராய் இருக்கிறார். தேவன் நீதிபதியாயும் இருக்கிறார், அதே சமயத்துல அவர் வழக்காடுகிற ஒரு தெய்வமாயும் இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். தேவன் வழக்காடும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பியூரிஃபிகேஷன், அவர் பாவத்தை மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே இந்த தேவனுடைய வழக்காடுகிற ஒரு செயல், இல்லாட்டி அந்த வழக்காடுகிற அவருடைய அந்த குணம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்றா இருக்குது. அவர் ஒரு வேளை வழக்காடவில்லை என்றால் நம்மளுடைய நிலையை யோசிச்சு பார்க்கவே முடியாது. புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் அவர் அப்படிதான் இருக்கிறார். பிரதான ஆசாரியனாய் அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அவர் வழக்காடுகிறவர் மட்டுமல்ல, நமக்காக பரிந்தும் பேசுகிற ஒரு நபராய் இருக்கிறார். இதை சிந்திக்கும் போது இங்கே யோசுவாவினுடைய நிலையை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருந்தது. எப்படிப்பட்ட நிலையிலே அவன் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் இருந்தான். இது எதை காட்டுது அப்படின்னா, அவன் அக்கிரம் நிறைந்தவனாய் தேவ சமூகத்திற்கு வர தகுதியில்லாத ஒரு நிலையிலே இருக்கிறான் என்பதை காட்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இதே மாதிரியான விஷயத்த படிக்கும்போது எனக்கு டக்குன்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆதியாகம புஸ்தகத்திலே ஆதாமும் ஏவாளும் முதல்ல பாவம் செய்யும் போது தேவன் அவர்களோடு இடைப்படும் போது அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், நாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒளியிறத நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். ஒரு மகிமையின், தேவனுடைய மகிமையினால போர்த்தப்பட்ட மனிதர்கள் பாவம் செய்யும் போது அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று சொல்லி உணர்ந்து அவர்கள் அதை அவமானமாக நினைத்து தேவ
சமூகத்தை விட்டு விலகுகிறதையே நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவனுடைய நீதி எப்படி இருக்குன்னா அழுக்கான கந்தையா இருக்கிறது என்று சொல்லி நம்ம வேத புத்தகத்துல வாசிக்கிறோம். இங்கே யோசுவா தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு நபர், பிரதான ஆசாரியரா இருக்கிற ஒரு நபர், தேவ சமூகத்தில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அழுக்கு வஸ்திரம் தரித்த ஒரு நபராக இருக்கிறார். அவர் அந்த தேவனால் சாத்தானால் குற்றம் சாட்டப்பட்ட நிலைமையிலே ஒரு குற்றவாளியை போல் அவர் இருக்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். அவருடைய குற்றம் உறுதியாக்கப்பட்ட நிலைமையில இங்க யோசுவா இருக்கிறார். அவருடைய குற்றம் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அதுக்கான எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவர் குற்றம் உறுதி செய்யப்பட்ட நிலைமையிலே ஒரு கந்தல் துணியோடு அவர் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மனிதனுடைய நிலையும் அப்படிதான் இருக்கு. நம்மளை எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி நம்மளை குற்றவாளி என்று சொல்லணுன்ற அவசியம் இல்லை. மாறா இந்த கோர்ட் சீன் இல்லாட்டி இந்த காட்சியில பார்க்கும்போது எல்லா நிலைகளிலும் குற்றம் சாட்டப்பட்ட நிலைமையிலே இங்க யோசுவா நிற்கிறதை நம்மளால பார்க்க முடியுது. இப்படி யோசுவா ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறான். இதுல தேவனுடைய செயல் உண்மையிலேயே ஆச்சரியமா தான் இருக்குது. முதல் மனிதன் பாவம் செய்யும் போதும் அவன் நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொல்லி அத்தி இலைகளை தேய்த்து அவன் தேவ சமூகத்துக்கு வரும்போதும் அவனை அப்படியே விட்டு விடாத தெய்வமாய் நம்முடைய தெய்வம் இருக்கிறார். அவர் நீதிபரர் தான். அவர் பாவம் செய்யும் போது அவர்களை சபித்த தெய்வம்தான். அவர்கள் நிர்வாணிகள் என்று சொல்லும்போது அந்த நிர்வாணத்தை மூடும்போது அவர்களுக்கான வஸ்திரத்தை தாமே உண்டாக்குகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். அதுதான் ஆண்டவரனுடைய விலையேற பெற்ற அன்பா இருக்குது. இந்த யோசுவாவினுடைய விஷயத்திலும் பார்க்கும்போது யோசுவாவுக்கு அவர் என்ன பண்றாருன்னா வஸ்திரத்தை தாமே உண்டு பண்ணி அவனுக்கு உடுத்துறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை களைந்தார், இரண்டாவது அவனுக்கு புதிய சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவரனுடைய செயல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அவர் அப்படியே விட்டு விடுறதில்லை. அவர்களை சபிக்கிறாரு, அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கிறாரு. அதை அப்படியே நீ நிர்வாணியாவே இரு, உன்னுடைய என்ன சொல்றது உன்னுடைய அவமானத்திலே இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டு விடலை. மாறாய் அந்த அவமானத்தை நீக்கும்படியா அவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை தரித்து, அவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு வஸ்திரத்தை தரித்து அவர்களுடைய அவமானத்தை போக்குகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய குணாதிசயமே ஆச்சரியமா தான் இருக்குது. அவர் இப்படி நீதியுள்ள தெய்வமா இருந்த போதிலும் இப்படி மனம் இறங்குகிற தெய்வமா இருக்கிறார் அப்படின்றத பார்க்கும்போதே ஆச்சரியமா தான் இருக்குது. தெய்வம் மாறாதவர். அவர் என்னைக்குமே அவருடைய குணாதிசயங்கள் மாறுவதில்லை, அவருடைய பண்புகள் மாறப்போவதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட தெய்வம் இரக்கம் நிறைந்தவராய் அப்படியே விட்டுவிடாமல் அந்த நிலையை அந்த அவமானத்தை மாற்றுகிற ஒரு தெய்வமா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அநேக சமயங்கள்ல இந்த வஸ்திரம் அப்படின்றது நீதியை குறிக்கிற ஒரு காரியமா இருக்குது. இதனுடைய கரு இல்லாட்டி இங்க நடக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தேவனுடைய நீதி நிலைநாட்டப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். லாஜிக்கலா யோசிக்கும் போது இது கஷ்டமா தான் இருக்குது. ஐ மீன் ஒரு வித்தியாசமான காரியமா தான் இருக்குது. யோசுவா குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு எதிராக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண தேவையில்லை. இப்படி குற்றம் சாட்டப்பட்ட நிலைமையில எல்லா விதமான தண்டனைக்கும் தகுதியா இருக்கிற அந்த யோசுவாவினுடைய நிலையில அவனை தண்டிக்கவில்லை. இது லாஜிக்கலா யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அதுதான் ஆண்டவரனுடைய இரக்கம், அவருடைய கிருபை. அவன் முழுவதுமான தண்டனைக்கு ஏற்புடையவன். அவனை தண்டிச்சு அப்படியே விளக்க வேண்டும். ஆனால் சாத்தான் அவனை குற்றம் சாட்டும்படும் போது ஆண்டவர் சொல்கிற காரியம் ஆச்சரியமா இருக்கிறது. மறுபடியும் அந்த சகரியா புஸ்தகத்தினுடைய 2வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினின்று தப்பி வைக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். மாறாய் சாத்தானை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். குற்றம் சாட்டின சாத்தானை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் உறுதியாக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிற யோசுவாவை அவர் கடிந்து கொள்ளவில்லை, மாறாய் குற்றம் சாட்டப்பட்ட சாத்தானை அவர் கடிந்து கொள்கிறார். இது லாஜிக்கலா யோசிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. லாஜிக்கலா பார்த்தா என்ன பண்ணியிருந்திருக்கணும்? குற்றம் சாட்டப்பட்டவன் இவன் தான், இவனுக்கு தான் தீர்ப்பு செஞ்சிருக்கணும். ஆனா ஆண்டவரனுடைய தீர்ப்பு அவனை அந்த கண்டாமினேஷன், அதை தமிழ் எப்படி சொல்றது, அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பா இல்லை, மாறாய் அவனுக்கு ஒரு கிருபையாய் ஒரு புதிய பழைய வஸ்திரத்தை களைந்து
ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறார். என்ன இந்த தேவ நீதின்னு சொல்லி பார்க்கும்போது ரோமர் எழுதின புஸ்தகம் எல்லாமே அதை தான் நமக்கு விளக்குகிறது. இதுல பலவிதமான தேவனுடைய பண்புகள் நமக்கு வெளிப்படுது. பரிசுத்தமான தெய்வம் பாவத்தை வெறுக்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் அவன் குற்றப்படுத்துறான். தேவன் பரிசுத்தமா இருக்கிறதுனாலதான் இங்க யோசுவா குற்றமுள்ளவராய் இருக்கிறார். அவர் அழுக்கு வஸ்திரம் தரித்திரவராய் அவருடைய சமூகத்துல போக முடியல. அதுபோல அவர் நீதியின் தேவனா இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு வழக்கை தன்னுடைய சமூகத்திலே அவர் அனுமதிக்கிறார். ஒருவேளை அவர்கிட்ட நீதி இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட வழக்கு அவர் அனுமதித்திருக்க மாட்டார். அவர் நீதியின் தேவனா இருப்பதினால் இப்படி ஒரு வழக்கை தன்னுடைய சமூகத்திலே அவர் அனுமதிக்கிற தெய்வமா இருக்கிறார். தேவன் சர்வ அதிகாரம் படைத்தவர், சாத்தானையும் கடிந்து கொள்ளுகிறார். அதனால் அவருடைய சர்வ அதிகாரத்துல அவர் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி எந்த காரியத்தையும் அவர் செய்யல. அதுபோல அவருடைய மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் இதுல வெளிப்படுறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இரக்கம் நிறைந்த ஒரு தெய்வமா இருக்கிறார். அவர் அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை களைய சொல்லி புதிய வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார். இப்படி தேவனுடைய பண்புகளும் குணநலன்களும் அவருடைய செயல்களும் பல நிலையிலே இங்க வெளிப்படுகிறத பார்க்கிறோம். இத பொதுவா இந்த ரட்சிப்போடு சம்பந்தப்பட்ட காரியத்துல இன்னைக்கு ஆராதனை தியானத்துல கூட சிந்திச்சோம். இந்த சமாதானத்துக்கு முந்தின ஒரு நிலை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அது நீதிமான் ஆக்கப்படுதல். ஒப்புரவாகுதலுக்கு ஒரு முந்தைய பகுதி நீதிமான் ஆக்கப்படுதல். அது கிறிஸ்தவ அந்த உறவுல ரட்சிப்போடு சம்பந்தப்பட்ட நிலையில ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படின்றத பல கோணங்கள்ல நம்மளால வேத புத்தகத்துல படிக்க முடியும். அந்த நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லை ஒரு நல்ல இலுஸ்ட்ரேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த யோசுவாவினுடைய ஒரு காரியம். இந்த யோசுவாவினுடைய காரியம் அந்த நீதிமான் ஆக்கப்படுதலுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படின்றதுனா என்ன அப்படின்னா தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார். அதாவது என்னுடைய முழு பாவத்திற்கும் நான் தண்டனையை சுமக்க வேண்டும், நான் தண்டனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் இந்த நீதிமான் ஆக்கப்படுவதிலே எனக்கு நடக்கிற மிக முக்கிய நிகழ்வு என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தி இயேசு கிறிஸ்துவின் நீதியை நம்மீது ஆண்டவர் கொடுக்கிறார், அதை நமக்கு தருகிறார். அதாவது இங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நம்மளுடைய பாவம் இயேசு கிறிஸ்துவின் மேல சுமத்தப்படுது, இயேசு கிறிஸ்துவினுடைய நியதி நமக்கு கொடுக்கப்படுது. இங்க இத விரிவா சொல்லல அப்படின்னாலும் இங்க செயல்படுகிற நபர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து. கர்த்தர் தான் இதை செயல்படுத்துறார். அதாவது இயேசு கிறிஸ்து தான் இந்த அழுக்கு வஸ்திரத்தை களைந்து புதிதான வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார். இதை செய்யறது எல்லாமே இயேசு கிறிஸ்து. இதை எப்படி இது நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய என்ன சொல்றது நடக்க போகிற ஒரு காரியத்தினால இங்கே இவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா இங்க யோசுவா நடக்க போற ஒரு காரியம், அதாவது வேறாய் சொல்லப்பட்ட நபர் வரப்போகிற ஒரு காரியத்தினால அங்க நீதிமான் ஆக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். எல்லா தண்டனைக்கும் தகுதி உடையவர்களாய் நாம் இருந்தும் தண்டனையை பெற வேண்டியவர்களாய் நாம் இருந்தும் அந்த தண்டனையை நம்மீது செலுத்தாமல் அதை குமாரன் மீது செலுத்தி அந்த குமாரனுடைய நீதியை நமக்கு தந்து அவர் தேவ நீதியை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய பாடு மரணங்கள், அதாவது தேவன் செய்த செயல்களை நாம் விசுவாசித்து அந்த விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த ரோமர் புஸ்தகம் முழுவதிலையும் நம்ம வாசிக்க முடியும். ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1 வசனத்துல நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இங்கே ரோமருடைய 5வது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்படி விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இதே காரியத்தை நாம் ரோமரினுடைய 3வது அதிகாரத்திலே மனிதனுடைய நிலையிலிருந்து எப்படி இது நீதி ஆக்கப்படுகிறது என்று 26 28 வரை உள்ள வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 26வது வசனம் தொடங்கி 28வது வசனம் வரைக்கும். கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல,
விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். இந்த 3வது அதிகாரத்தினுடைய காரியங்களிலே எப்படி ஒரு மனிதன் நியாயப்பிரமாணத்தினாலே இல்லாட்டி அந்த விருத்த சேதனம் அந்த நியாயப்பிரமாணத்தினாலே அவன் நீதிமான் ஆக்கப்படவில்லை என்பதை திஷ்டாந்தப்படுத்தி விட்டு அவர் வரிசையா சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு மனிதனாலும் மேன்மை பாராட்ட முடியாது. காரணம், அவனுடைய நீதி அவனுடைய கிரியையிலே வெளிப்படுவது கிடையாது. மாறாய் தேவனுடைய கிருபையினாலே அவன் நீதிமானாக்கப்படுகிறான். அதாவது இதை இப்படி சொல்லுவாங்க, ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய நிர்வாணத்தை மறைத்து கொண்டது போல நம்மளுடைய நீதி. அதாவது அந்த அத்தி இலையை தைத்து அவர்கள் தங்களை மறைத்து கொள்ள முற்படுகிறார். அது ஒரு முழுமையான தீர்வு அல்ல. அப்படிதான் மனிதனுடைய நீதியும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில நம்மளுடைய முயற்சியில நாம் நீதியை சம்பாதித்து கொள்ள முடியாது. நாம் தேவனுடைய தண்டனைக்கு உட்பட்டவர்கள். நாம் அந்த நீதியை நம்மளால் அப்படி சம்பாதித்து கொள்ள முடியாது. அதை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். நாம் அவருடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இது கிருபையினாலே உண்டானது அல்ல. மாத்திரமல்ல, 8வது அதிகாரம் 28 34 வரை உள்ள வசனங்களிலே இன்னும் இதை தெளிவாக நம்மளால் வாசிக்க முடியும். ரோமர் 8 28 34 வரை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்தும் நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரை எழுதும் இருக்கிறவர். இங்கே இந்த நீதிமான் ஆக்கப்படுதலினுடைய முழு திருஷ்டாந்தப்படுத்தி பவுல் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை முன் அறிந்திருக்கிறார். எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். இதை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? 33வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இங்கே யோசுவாவினுடைய சூழ்நிலையிலே நாம் பார்த்தோம், வலது பாரிசத்திலே சாத்தான் நின்று அவனை குற்றப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனா இங்கே ரோமர்ல பார்க்கும்போது கிறிஸ்து வலது பாரிசத்திலே நின்று நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு ஆண்டவரனுடைய அன்பு வெளிப்படுகிறது என்று பார்க்கும்போது உண்மையே ஆச்சரியமா தான் இருக்கு. 28வது வசனத்திலே நாம் அப்படிதான் வாசிக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. பொதுவா அந்த தேவனை பற்றிய அறிவு எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு காரியம் அல்ல. தேவனை பொதுவான நிலைமையில அறிந்து கொள்ள முடியும். ஆனா தனிப்பட்ட நிலைமையில அறிந்து கொள்வது என்பது எவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு தான் முடியும். அப்படிதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். 17வது வசனம், யோவானினுடைய 17வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. யோவான், நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். தேவனை அறிவது அப்படின்றது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது அல்ல. தேவனை பொதுவான நிலைமையிலே அறிய முடியும். ஆனால் தனிப்பட்ட நிலையிலே உறவின் அடிப்படையிலே அறிவது என்பது முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு. அப்படி நம்மையும் அவர் முன்குறித்திருக்கிறார். அதனுடைய விஷயத்தை தான் நாம் ரோமர் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நம்மை முன் குறித்து அறிந்து நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். இந்த நீதிமான்கள் ஆக்கினது மட்டும் இல்ல, அவர் நம்மை மகிமையும் படுத்த போகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்கே எப்படி பிரதான ஆசாரியனாகிய யோசுவா ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட நபராய், இங்கே சாத்தானை கண்டனப்படுத்தும் போது ஆண்டவர் இப்படியாய் ஒரு வார்த்தையை சொல்வார், எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர்
உன்னை கரிந்து கொள்வாராக. தேவனை பற்றி அறிவது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய, இல்லாட்டி தேவனுடைய உறவிலே அவரை அறிவது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் அல்ல. அவர் யாரை தமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அப்படி நமக்கு அவரை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய ஒரு மிக முக்கிய குணாதிசயம் அவர் நீதியுள்ள தெய்வம். அந்த நீதியை இரக்கத்தினூடாய் நமக்கு தந்த தெய்வமாய் இருக்கிறார். நம்மை நீதிமான்கள் ஆக்கின தெய்வமாய் இருக்கிறார். எப்படி அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா தண்டனைக்குட்பட்டவனோ, அவன் தண்டனைக்கு பாத்திரவானா இருந்தானோ, நம்மளுடைய நீதியும் அப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தது. அவர் நம்மை தண்டனைக்குட்படுத்தாமல் அந்த அழுக்கு வஸ்திரங்களை களைந்து புதிய வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர் அநேக வஸ்திரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் வேத புத்தகத்திலே வாசிக்க முடியும். ஒரு இடத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்களே என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். இங்கே ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் என்று நாம் சொல்லி பார்க்கிறோம். எப்படி இங்கே யோசுவாவுக்கு புதிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டதோ அதுபோல நமக்கு ஒரு வஸ்திரமாய் கிறிஸ்து இருக்கிறார். அந்த வஸ்திரம் நீதியினுடைய வஸ்திரமாய் இருக்கிறது. கிறிஸ்து நம்முடைய நீதியாய் இருக்கிறார். நாம் இப்படித்தான் நாம் வாசிக்கிறோம், அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி நம்மளுடைய பாவம் அவர் மீது சுமத்தப்பட்டதோ, அவர் ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்பட்டாரோ, அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தினாலே அது லாஜிக்கலா பார்க்கும்போது நாம் தண்டனை அடைய வேண்டியவர்களா இருந்தாலும் அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டதினாலே நாம் தேவனுடைய சமூகத்திலே நிற்கும்படியான ஒரு பாக்கியம் நடக்கிறதே இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே நீதிமான் ஆக்கப்படும் போது 2 விஷயம் நடக்குது. ஒன்று, நாம் அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நீதி நமக்கு வருவதனாலே அல்லது நம்மளுடைய பாவம் ஆண்டவரோடு சுமத்தப்படுகிறதுனாலே நாம் அந்த தண்டனைக்கு தப்பித்துக் கொள்கிறோம். 2வது, நாம் தேவனுடைய சமூகத்திலே நிற்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது, ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கிறது, தகுதி கிடைக்கிறது. காரணம், அந்த கிறிஸ்துவினுடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த விஷயங்களை இன்னும் டீட்டெயில்டாக படிக்கும்போது ரொம்ப அது நல்லாவே இருக்கும். அந்த ரோமர் எழுதின நிருபத்தில் அந்த 3 துவங்கி 8 வரை உள்ள அதிகாரங்களிலே தேவனுடைய நீதி எப்படி நமக்கு கையளிக்கப்பட்டு இருக்கிறது, எப்படி நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம், எந்த நிலையிலிருந்து நம்மை மாற்றி இருக்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த யோசுவாவுக்கு அவன் அவனுடைய வஸ்திரம் புதிதாக்கப்பட்டாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளையும் கொடுக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். சகரியா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். 7வது வசனத்திலே 6-7 வசனங்களிலே இப்படியா நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, சேனையின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதுக்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இங்கே சகரியா புது வஸ்திரம் தரிக்கப்பட்டவனா இருக்கிறான் என்ற போதிலும் அவனுக்கு ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ என் வழிகளில் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு கட்டளை இடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒரு லீகலி, அதாவது தேவனுடைய நியாயத்தில் தேவனுடைய சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம லீகலி நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அதாவது நமக்கு தண்டனை நீக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சான்டிஃபிகேஷன், நம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது ஒரு தினந்தோறும் நிகழக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. இவன் வஸ்திரம் மாற்றப்பட்டு தேவ சமூகத்திலே நிற்கக்கூடியவனா இருந்தாலும் அவன் அந்த யோசுவா தேவனுடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்பது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கட்டளை. அப்படி நாம் ஒரு தண்டனையிலிருந்து தப்பிக்கப்பட்டாலும் நாம் அனுதினமும் அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்வது நமக்கு அவசியமா இருக்கிறது. எப்படி இங்கே யோசுவா அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டுமோ அதே மாதிரி நாமும் தேவனுடைய வழிகளிலே நடக்க வேண்டியதா இருக்கிறது. நாம் அந்த ஆக்கினையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனாலும் அவரை போல நாம் மாற்றப்படுவதற்கு அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். இங்கே இந்த ஆசாரியனுடைய வஸ்திரமுமே அதை காட்டுகிற ஒரு காரியமாக தான் இருக்குது. அந்த ஆசாரிய வஸ்திரம் ஆண்டவரினால் டிசைன் பண்ணப்பட்டது.
நம்ம லேவியராகமத்திலையும் யாத்திரையாகமத்திலையும் வாசிக்கும் போது அந்த வேலைப்பாடுகள் அதில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது எவ்வளவு நுணுக்கமாய் அந்த ஆசாரிய வஸ்திரத்தை அவர் ரெடி பண்றாருன்றதை பார்க்க முடியும். இப்படி ஒரு ஆசாரிய வஸ்திரத்தை தரித்து அவனை தன்னுடைய சமூகத்திலே தேவன் நிறுத்துகிறார். அவனுக்கு தலைப்பாகையையும் உண்டாக்குகிறார். அந்த தலைப்பாகையிலே எப்படியாய் ஒரு வாக்கியம் இருக்கும், கர்த்தர் பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்படி வார்த்தை புதைக்கப்பட்ட நிலைமையிலே அந்த தலைப்பாகை இருக்கும். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும் போது கர்த்தருடைய பரிசுத்தத்தை சுமக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அந்த நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் நாம் இந்த தியானத்திலே சிந்தித்தது போல எந்த நிலைமையிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார் என்பது மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கிறது. நாம் தண்டனைக்கு தகுதியானவர்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்த நம்மை அவருடைய சன்னிதானத்திலே நிற்கும்படியான ஒரு கிருபையை தந்திருக்கிறார். எனவே அதை உணர்ந்தவர்களாய் நம்மை நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறதை நினைத்து கர்த்தருடைய பரிசுத்தத்தை சுமக்குகிற ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அவருடைய வேலைகளை செய்வோம். ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். நாம் கேட்டவண்ணமாக அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்த யோசுவாவினுடைய வஸ்திரத்தை மாற்றின ஒரு ஆண்டவர். அப்போது அது எதற்காக என்று சொல்லும் பொழுது, எருசலேமுக்காக ஒரு அடையாளமாக நிறுத்தப்பட்டிருந்த யோசுவாவினுடைய வாழ்க்கையில் யோசுவாவை ஆண்டவர் சீரமைக்கிறார். அவருக்கு ஒரு புதிய இடத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தங்கள். நம்மையும் ஆண்டவர் நம்முடைய நிலையை மாற்றி நம்ம ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு நமக்கு ஒரு நீதிமானாக நம்மை மாற்றியிருக்கிறார். நீதிமானாக மாற்றி அவரோடு கூட ஐக்கியப்படக்கூடிய கிருபையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்காக தேவன் பரிந்து பேசுகிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறதாக நம்ம படித்தோம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினார். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த தாசருக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி சிந்திச்சு கொண்டு இருக்கும்போதே என் மனசில் ஓடிக்கொண்டிருந்த விஷயம் என்னென்னா, அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்த யோசுவா ஆண்டவரே சேர்த்துக்கொள்கிறாரு. அதை யார் ஏற்றுக்க மாட்டேங்கிறான்? சாத்தான் ஏற்றுக்க மாட்டேன்றான் இல்லையா? குற்றம் சுமத்துறவர்கள் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. குற்றம் சுமத்துறவர்கள் என்னன்னா, ஆண்டவர் அவனை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். யோசுவாவை ஒரு அடையாளமாக நிறுத்தி வைத்திருக்கிறார். எருசலேமுக்கு ஒரு அடையாளமாக நிறுத்தி வைத்திருக்கிறார். அவன் குற்றம் சுமத்துறான் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் அவனை நியாயந்திருக்க மாட்டார். குற்றம் சொல்லுகிறவங்க யார் என்பது உணர்ந்து கொள்கிற தெய்வம் இல்லையா? யார் சொன்னாலும் ஆண்டவர் நியாயந்திருக்க போகிறது கிடையாது. குற்றம் சுமத்துறவர்கள் யாராக இருக்கிறாங்கன்னு தெய்வத்துக்கு தெரியும். என்ன குற்றம் சுமத்துறவர்கள் யார், அவங்க வாழ்க்கை என்ன, எப்படி ஏது விஷயங்கள்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாருமே குற்றம் சுமத்துனா ஆண்டவர் எல்லாருக்கும் நியாயந்திருக்கிற தெய்வம் அல்ல. குற்றம் சுமத்துறதுக்கும் என்ன இருக்கணும்? ஒரு தகுதி இருக்கணும். அப்படி தான் செய்ய முடியும். அதனால் ஆண்டவர் உண்மையிலேயே நல்ல ஒரு தெய்வம். அதனால் யார் குற்றப்படுத்தினாலும் குறை சொன்னாலும் ஆண்டவர் சட்டுன்னு நியாயந்திருக்கிற தெய்வம் அல்ல. அதை நிதானித்து அறிந்து நீதி செய்கிற ஒரு ஆண்டவர். யோசுவாவினுடைய வஸ்திரத்தை மாற்றின தெய்வம் நம்முடைய நிலையும் மாற்றி நமக்கு நீதிமானாக மாற்றி நமக்கு நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற அந்த தெய்வத்துக்கு முன்பதாக நாம் உண்மையிலோடு இருப்போம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வல்லமையுள்ள கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்த பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தை மாற்றினீர் ஆண்டவர். அவருக்கு புதிய வஸ்திரத்தை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எருசலேமுக்காக நீர் கொடுத்திருக்கிற அந்த வைராக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கை பழைய நிலைமையை நாங்கள் பார்க்கும் பொழுது பாவத்தோடு கூட இருந்தோம். உமக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருந்தது. ஆனால் எங்களுடைய நிலையை மாற்றி எங்களுக்கு ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் கிறிஸ்துவை தெரித்து கொண்டு இருக்கிறோம். உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் படித்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நோக்கத்தோடு கூட வாழக்கூடிய ஒரு வழி நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். வஸ்திரம் மாற்றினாலும் கூட பரிசுத்தமாக வேண்டும், பரிசுத்தமாகதிலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் என் வழிகளிலே நடங்கள் என்று சொன்ன தெய்வம், நாங்கள் உம்முடைய வழியிலே நடக்க வேண்டும் என்பது எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். யோசுவாவினுடைய வாழ்க்கை மாற்றினாலும் கூட அவருக்கு நீர் கொடுத்திருக்கிற காரியம் என்னுடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்று சொன்ன தெய்வம். அவர் எங்களையும் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறீர், நீதிமானாக மாற்றியிருக்கிறீர். நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீர் எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனத்தின்படி
எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த தம்பிக்காக நன்றி செலுத்துகிறோம். என்ற கிருபைகளை தந்து வழிநடத்தும். இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உங்களுடைய வேதவசனத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய கிருபைகளை தந்து வழிநடத்த முடியாத நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி செய்ய போகிற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட ஐக்கப்பட வந்திருக்கிற நம்முடைய அருமை சகோதரருக்காக நன்றி செலுத்துகிறோம். நப்துலி அவர்களுக்காக, ரத்னரம் ராஜா அவர்களுக்காக, உடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். யுவராஜ் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட ஐக்கப்படவும் உடைய நாமத்தை மையப்படுத்தவும் அவர்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அசோக்குக்காக, தேவியைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே யோசேப்பு குழந்தையை இந்த நாளில் நாங்கள் காணுவதற்கு ஆண்டதாமை இறக்கம் பாராட்டினே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே டாக்டருடைய கண்களை தயவளிக்க செய்து போதுமானவராக இருந்து சுகப்பிரசவத்தை கொடுத்து தாயும் செய்யுமாய் காணுவதற்கு ஆண்டதாமை இறக்கம் பாராட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே குழந்தையை நல்ல ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு குழந்தையை நீர் வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக வழிநடத்தும் அந்த தெய்வம் தொடர்ந்து நீர் வழிநடத்தி கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள், பெரியோர்கள் அனைவரும் உடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே குடும்பமாக நீர் அவர்களை ஆஸ்வதித்து உடைய நாமத்தை நீர் மையப்படுத்திக் கொள்ளும். உடைய வருகை தாமதிக்குமானால் மாலை நேரத்தில் நடக்க இருக்கிற அந்த வீட்டுக் கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தாரும். நாங்கள் யாவரும் ஒன்றாய் கலந்து கொண்டு உடைய நாமத்தை மையப்படுத்தவும், அந்த குடும்பத்துக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களோடு கூட நாங்கள் சந்தோஷிப்பிக்கவும், அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கவும் ஆண்டவர் தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்டியருளும். அப்படி செய்யப்போற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக வழிநடத்தும் அந்த தெய்வம் தொடர்ந்து வழிநடத்த முடியாக கர்த்தர் மீட்பு ரட்சகரமாக இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.